பேராதனை பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் 4 சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுயித் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் தங்கியிருந்த விடுதிக்குள் நுழைந்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி தகமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலில் காயமடைந்த 2 மாணவர்களும் பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஆபத்தான நிலையில் இருந்த மாணவர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தாக்குதல் மேற்கொண்ட 4 மாணவர்களும் விஞ்ஞான பீடத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் ஆண்டுகளில் கல்வி பயின்று வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த 4 மாணவர்களுக்கு எதிராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒழுக்காற்று பிரிவினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு தீர்மானம் எட்டப்படும் வரை அவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.